ஹாய் மக்களே, அஸ்ட்ரோ குமார்ஜி சாரோட ஆப் பிளே ஸ்டோர்ல லான்ச் ஆக போகுது. கம்மிங் நவம்பர் 23 ஜூம் மீட்ல லான்ச் பண்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஜூம் மீட் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. அண்ட் இந்த ஆப்போட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலமா இந்த ஆப்ல கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். நீங்க எந்த விதமான அஸ்ட்ராலஜி கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்க கத்துக்கலாம். அண்ட் லைவ் செஷன்ஸும் நிறைய அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நடத்த போறாங்க. சோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் போங்க, ஆஸ்ட்ரோ குமார்ஜின்னு டைப் பண்ணுங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு வெளியீடு திருக்கணித முறைப்படி ஜாதகம் கணித்தல் பற்றிய பயிற்சி வீடியோ வகுப்பு என்பது இன்று வெளியாகவிருக்கிறது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் கணிதர், திருமலை திருப்பதி தேவஸ்தான பஞ்சாங்க கணிதர், ஜோதிடர் திரு நரநாராயணன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதோடு இந்த நிகழ்ச்சியை இந்த வீடியோ வகுப்பை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஊர்க்கார் சிவகங்கை ஜோதிடர் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மற்றும் என்னுடைய நண்பர்கள், முகநூல் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், பர்சனலாக நண்பர்கள், கோபிக்குமார் மாதிரி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று மகிழ்கிறேன். முதலில் இறைவணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். இறைவணக்கம் பாடுவதற்கு சௌபாகியவதி ஸ்ரீ சரஸ்வதி இறைவணக்கத்தை பாடுவார்கள். அன்மியூட் பண்ணிட்டு பாடுமா. மூல கணபதி பகவானே, கன்னி மூல கணபதி பகவானே, பொன்னடி சரணடைந்தேன் விக்ன விநாயகனே, பொன்னடி சரணடைந்தேன் விக்ன விநாயகனே, கன்னி மூல கணபதி பகவானே, மின்னும் சபரிமலை கோயிலில் அமர்ந்தவனே, வந்திடும் மயன்மார்க்கு வரங்களை தருபவனே, வந்திடும் மயன்மார்க்கு வரங்களை தருபவனே, கன்னி மூல கணபதி பகவானே, மணிகண்ட நன்னனாய் அருகில் நீ அமர்ந்து பணிந்திடும் அடியவர்க்கு கருணை மழை பொழிந்து தருவாய் கணநாதா, செந்தமிழிசை விருந்து இறைவா எங்களுக்கு அதுவே அரு மருந்து, இறைவா எங்களுக்கு அதுவே அரு மருந்து, கன்னி மூல கணபதி பகவானே, கன்னி மூல கணபதி பகவானே. தேங்க்யூ. அருமை அருமை. குழந்தை சரஸ்வதிக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். நன்றி. அடுத்து இன்றைய முக்கியமான நிகழ்வான திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதக்கூடிய இந்த வீடியோ வகுப்பு என்பது கடந்த சில நாட்களில் இது ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வீடியோ வகுப்பு. இதில் கணிதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஜோதிடர்கள் அல்லது புதிதாக ஜோதிடத்திற்குள் துறைக்குள் வரக்கூடிய மாணவர்கள் கணிதம் அப்படிங்கிற அந்த ஏரியாவை கொஞ்சம் பயத்தோடையே அணுகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நான் உள்ளே வரும்போது கணக்கு பெரிய கஷ்டம், அதுவும் திருக்கணித ஜாதகம் கற்றுத்தரதுக்கு ஆள் கிடையாது. நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். திருக்கணித ஜாதகம்னா என்ன, அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வாக்கிய கணிதம் கற்றுக்கிட்டேன், திருக்கணிதம் கற்றுக்க முடியல. ஏன்னா அது ஃபுல்லாக டிகிரி மினிட்ல இருக்கா, அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுனேன். அதனால தான் திருக்கணித ஜாதகத்துக்குன்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆரம்ப நிலையில் ஜோதிட துறைக்குள் வரக்கூடிய மாணவர்களுக்கு கணிதம் என்னமோ ரொம்ப மலைப்பான விஷயமாகவும் யாருக்கும் எட்டாத ஒரு விஷயமாகவும் நினைக்கக்கூடாது. அதை சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக இந்த வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு 6 ஸ்டெப்பு
முக்கியமாக ஈஸியாக புரியக்கூடிய ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஸ்டெப்பில் உங்களுக்கு இந்த திருக்கணித ஜாதகத்தை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 6-7 வீடியோக்கள் அந்தந்த ஸ்டெப் படி போட்டிருக்கேன். முதல்ல வந்து சுதேசமணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லோக்கல் மீன் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சைடீரியல் டைம், நட்சத்திர ஹோராமணி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஜாதகருக்கு பாவக ஸ்புடம் எப்படி கண்டுபிடிக்கிறது, லக்ன ஸ்புடத்துலேருந்து 12 பாவக ஸ்புடங்களை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது, அது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கிரகஸ்புடம், குழந்தை பிறந்த நேரத்திற்கான கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி மினிட்டை எப்படி திருக்கணிதப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, கணிதம் செய்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு சந்திரன் இருக்கக்கூடிய டிகிரி மினிட்டை அடிப்படையாக கொண்டு எப்படி தசாபுக்தி, ஜனனகால தசா இருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறத எப்படி கணிதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது திதி யோகம் கரணம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதகத்தை நம்ம கண்டுபிடிச்ச கணிதம் செய்து வைத்த விஷயங்களை எல்லாம் எப்படி ஒரு ஜாதக நோட்டில் எழுதி ப்ரெசென்ட் பண்ணுறது. பாவக கட்டம் எழுதுகிறோம், ராசி கட்டம் எழுதுகிறோம் முதல்ல, அடுத்து நவாம்ச கட்டம் எழுதுகிறோம், அதுக்கடுத்து பாவக கட்டம் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் கிரகபாதசாரம் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் ஜனனகால தசா இருப்பு எழுதுகிறோம். முதல்ல விநாயகர் ஸ்துதியிலேருந்து ஆரம்பித்து எப்படி அதை கொண்டு போய் எப்படி எழுதி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் A to Z உங்களுக்கு இந்த வீடியோவை கணிதம் செய்யக்கூடிய திருக்கணித முறைப்படி கணிதம் செய்யக்கூடிய ஜாதகத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் விளக்கியிருக்கிறேன். மிகவும் எளிதான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். அதனால் மேக்ஸ் அப்படின்னோன்னா கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கி போயிடாதீங்க, அதை தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இப்போ சாஃப்ட்வேர் வந்தாச்சு. 2 நிமிஷத்தில் நம்ம ஒரு செகண்ட் தட்டின ஒன்று நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஜாதகம் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஆனால் ஜோசியர்களுக்கு இந்த கணிதம் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் போயிடும் ஃப்யூச்சரில். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்சி இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு கணக்கு தெரியல, 9, 8, 17ன்னு சொல்ல தெரியல, விரல் விட்டு கூட்டின்னு இருக்கு, இல்லை கால்குலேட்டர் தேவைப்படுது. இந்த மனப்பாடமாக கணக்கு போடக்கூடிய விஷயம் தெரியல. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அடிமையாகக்கூடிய டிபெண்ட் பண்ணக்கூடிய அந்த டிபெண்டன்சிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ மனுஷனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த், மைண்டு, அந்த பிரெயினுடைய பவர் அப்படிங்கிறது குறைஞ்சுட்டே வருது. அதுக்கு நம்ம வேலை கொடுக்க தான் அது ஷார்ப்பாகும். அப்போ கணிதம் அப்படிங்கிறது ஒருவருடைய மூளையை ஷார்ப்பாக்கக்கூடிய ஒரு விஷயம். தப்பாக தான் போடுவோம் ஃபஸ்ட்டு, ஆனால் 2வது தடவை அதை முயற்சி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பாசிட்டிவாக சரியாக போடுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். இந்த 2வது தடவை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முயற்சியவே நம்ம கைவிட்டுறோம். ஸோ இதை நான் பார்க்குறேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிட துறைக்குள்ளே வரும்போது இந்த சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. நம்ம கையால் தான் கணக்கு போட்டு ஜாதகம் எழுதணும். அதுவும் திருக்கணித ஜாதகம் எழுதணும். வாக்கிய ஜாதகம் ஈஸியாக எழுதிடலாம், அது சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க. பட் திருக்கணிதத்துக்கு ஆட்கள் இல்லை. அப்போது மேனுவலாக கணக்கு போடும்போது தப்பு வரும். அந்த தப்பை திரும்ப அகைன் அண்ட் அகைன் நம்ம ட்ரை பண்ணும்போது அதை சரியாக போடக்கூடிய ஒரு முறையை நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இந்த 25 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக போச்சு. எல்லாருக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடைக்கிறது ப்ளே ஸ்டோரில். அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, இந்த ஏரியா விட்டுறாங்க. முக்கியமாக ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய கணக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை எழுதுறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2வது கிரகங்களுடைய பலத்தை கணிக்கக்கூடிய முறை, அதை ஷட்பலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷட்பல கணிதம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவபல கணிதம், அதே போல் இஷ்டபலம் கஷ்டபலம் அந்த விங் இருக்குது. அதுக்கடுத்து விம்சோபக் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணித முறை. இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கணித முறைகள். அதாவது ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோசியர் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அஸ்ட்ரானமி தெரிய வேண்டாம். இன்றைக்கி அஸ்ட்ரானமி பஞ்சாங்க கணிதம் அப்படிங்கிறது வேறு கேட்டகரி ஆகிடுச்சு. பலன் சொல்லக்கூடிய ஜோதிடம்ங்கிறது ரொம்ப சுருங்கி போச்சு. கிரியேட்டிவிட்டி ஓரியன்டாக சாஃப்ட்வேரை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழக்கூடிய அளவுக்கு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த கேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக விட்டுட்டு போக முடியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் கணக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கணித ஜோதிடர் தான். ஜோதிடர் அப்படின்னு சொன்னால் அவர் கணிதம் பண்ணியிருக்கணும். என்னத்தை கணிதம் பண்ணணும், கிரகநிலைகளை டெய்லி தெரிஞ்சிருக்கணும், கிரகநிலையை கணிதம் செய்யணும். அந்த வேலைகளை இன்னைக்கு நம்ம நரநாராயணன் அண்ணா மாதிரி பஞ்சாங்க கணிதர்கள் அந்த வேலையை நமக்கு சொல்லி கொடுத்து
அதை பஞ்சாங்கமாக கொடுத்து நமக்கு வேலையை ஈஸியாக்கிட்டாங்க. முன்னாடி அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோசியருமே பஞ்சாங்க கணிதர் தான். பஞ்சாங்க கணிதம் படித்தால்தான் அவர் ஜோசியரே. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் கிரகநிலைகளை டெய்லி எங்கே இருக்குது கிரகங்கள் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். ஸோ அந்த வேலையும் இப்போ வந்து சிம்பிளிஃபை ஆகிடுது. அஸ்ட்ரானமி ரிலேட்டடான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு ப்ரிடிக்ஷன் சொல்கிறதுக்கான ஏரியாக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் அந்த ஏரியாவை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குறீங்க இல்லை அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு உங்களால் என்ன பண்ண முடியாது, செக் பண்ணவே முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்கில்டு பர்சன், ஒரு துறையில் ஸ்கில்டாக இருக்கணும் அஸ்ட்ராலஜியில் அப்படின்னு சொன்னால், அந்த மேத்தமெட்டிக்கல் ஏரியாவை நீங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தப்பான ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் நல்லா இருக்கலாம், ஆனால் ஒரு சில இடத்துல எரர் வரும். அந்த எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் ஆரம்பத்தில் இந்த திருக்கணித ஜாதகம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை எழுத கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கிரகங்களை எப்படி எடுத்து எழுதுறது, பாவக ஸ்புடம் எப்படி பண்ணுறது, சுதேசமணினா என்ன, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன, நட்சத்திர ஹோராமணினா என்ன, எதுக்கு இத்தனை 3 மணி வச்சுருக்கோம், நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கரெக்டான டைமா, மதுரைக்கும் உஜ்ஜயினிக்கும் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த திருக்கணித முறைப்படி ஜாதகத்தை எழுதக்கூடிய பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். இந்த வீடியோ வகுப்பிற்கு தேவையான உபகரணங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ ஒவ்வொரு வருடமும் ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள் சித்திரை மாதம் வெளிவரக்கூடிய அதுக்கு முன்னாடியே இப்போ போட்டுடுறாங்க, 6 மாதம் முன்னாடியே அடுத்த வருஷத்துக்கான பஞ்சாங்கம்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. அநேகமாக அண்ணா ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நரநாராயணன் ரெடி ஆயிட்டானா? வெரி குட், ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓ ரிலீஸே பண்ணியாச்சு. ஓ வெரி குட், எவ்வளோ ஃபாஸ்ட் பாருங்க. இப்போ மாதம் வந்து உங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை, இப்போ இன்னும் 6 மாதம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த திருமணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு மண்டபங்கள் புக் பண்ணுறதுக்கு இந்த 6 மாத கேப் வந்து தேவைப்படுறது. முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு, முகூர்த்தம் குறித்தா தான் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பஞ்சாங்கங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே ப்ரிப்பேராக அடுத்த மக்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கான முகூர்த்தங்களை குறித்து அதுக்கு கல்யாண மண்டபங்களை நம்ம தயார்படுத்தி அவங்களுக்கு செய்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பஞ்சாங்கம் கண்டிப்பாக வாங்கணும். ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் திருக்கணித பஞ்சாங்கத்தை கண்டிப்பாக வாங்கணும். அதுலேயும் நம்ம அண்ணா சேலத்தில் இருக்கார், அவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பஞ்சாங்க கணிதராக இருக்கார். அதோடு மட்டும் இல்லை, ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம்னு சொல்லி வருஷம் அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி பஞ்சாங்கத்தை முதல்ல நீங்கள் வாங்கணும் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ உங்கள் ஊர் புக் ஸ்டாலில் கிடைக்கும். ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் கிடைக்கும். எங்கள் ஊரில் ஐஎன்ஆர் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. அந்த ஐஎன்ஆர் ஸ்டோரில் போய் கேட்டால் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வந்துருச்சா, வந்துருச்சு அப்படின்னு எடுத்து காமிக்கிறார், வாங்கியாச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பஞ்சாங்கங்களை முதல்ல வாங்கணும். அந்த பஞ்சாங்கத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை புரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, விஷயங்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கிறது பூராவே இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஜாதகம் கணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ரெண்டாவது, ஜாதகம் கணிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு டூல் நமக்கு தேவை. அந்த டூல் பேர் பாவக ஸ்புட கணிதம், டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது தமிழில் வந்து ஜோதிடர் திரு SM சதாசிவம் அவர்கள் ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன்ஸில் அந்த புக்கு போட்டிருக்கார். நானும் அதுக்கு வேற ஒரு அந்த டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன். அதாவது ஆன்லைனில் இந்த வீடியோ கிளாஸு படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதகம் எழுதுவதற்கு தேவையான ரெடி ரெக்கனர், அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஜாதகம் கணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பாவக ஸ்புடத்தை இத்தனை டிகிரி லாட்டிடியூட்டில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் பாவக ஸ்புடம் அப்படிங்கிறது ஒரு பேஜில் கொடுத்துருக்கோம். இத்தனை நட்சத்திர ஹோராமணி, இத்தனை நிமிஷத்துக்கு இந்த ஊரில் பிறந்த குழந்தைக்கு 4ஆம் பாவக ஸ்புடம் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம். அதே போல் மற்ற பாவங்கள் 4ஆம் பாவகம் தவிர 1 லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5, 6 இந்த பாவகங்களுடைய ஸ்புடங்கள் இருக்கும். இந்த ஸ்புடங்கள்லேருந்து நம்ம மற்ற பாவகங்கள் 6 பாவகங்களை கணக்கு பண்ணக்கூடிய அந்த பிரிவு அதுக்கான டேபிள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் சந்திரன் ஒரு நாளைக்கு டிரான்சிட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிகிரி மினிட் ஆஸ்பெக்டில்
ஒரு நாளைக்கு 13 டிகிரி 20 மினிட் சந்திரன் சஞ்சாரம் செய்வாருங்கிறது அப்ராக்சிமேட் ஆனது. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி இல்லை, 15.5 டிகிரி வரைக்கும் சந்திரன் டிராவல் ஆவார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 15 டிகிரி டிராவல் ஆகிறாருன்னா எந்த நட்சத்திரத்துலேருந்து அவர் போகிறார், எவ்வளோ தூரம் டிராவல் ஆகிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மணிக்கும், நட்சத்திர ஹோரா மணிக்கும் நிமிஷத்திற்கும் நமக்கு அந்த சந்திரனுடைய நகரக்கூடிய தூரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. அதே போல் மெல்ல ஸ்லோலி பிளானட்டு, சந்திரன் வந்து ஸ்பீடி பிளானட்டு, ஸ்லோலி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனை தவிர இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கு எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கான டேபிள்ஸ் அப்படிங்கிறது அந்த டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் புக்கில் கொடுத்துருக்கு. அதே போல் 8 டிகிரியிலேருந்து 13 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய லேட்டிடியூட்ஸை நம்ம அறிமுகமானவர்களுக்கு அதை கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மேலே ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிக்கணுங்கிறவங்க எஸ்எம் சதாசிவம் அவர்களுடைய பாவஸ்புட கணிதம் அப்படிங்கிற நூல் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இங்கிலீஷில் வேணும்னா கேபி ஜோதிடத்தில் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. எங்கே இருக்குது, ஸ்பென்சர் பிளாஸாவில் மெட்ராஸில் இருக்குது. அங்கே நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அந்த டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸை. அது வந்து நார்த் லேட்டிடியூட் 60 டிகிரி வரைக்கும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திர ஹோரா மணிக்கும் நிமிஷத்துக்கும் ஈக்குவலான அந்த பாவகங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு தேவையானது முதல்ல அந்த வருஷத்துக்கான பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் தேவை. அதுக்கப்புறம் டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெடி ரெக்கனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு ஒன்று உங்களுக்கு தேவை. இந்த ரெண்டையும் நான் வந்து உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பிச்சி வைப்பேன். படிக்கிறவங்களுக்கு அதுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அந்த பஞ்சாங்கமும் டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வீடியோ பாடங்களை வந்து நம்ம கிளிப்பு வாட்ஸ்அப் மூலமாக அந்த வீடியோ லிங்க் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதை நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, மிகச்சிறந்த அமைப்பாக இதை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 23/11/2025 மாலை இதே நேரம் 7:30 மணிக்கு நம்முடைய அஸ்ட்ரோகுமார்ஜி ஆப் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப் அப்படிங்கிறத ப்ளே ஸ்டோரில் நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த லான்ச்சில் இருக்கிற அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி ஜாதகம் கணித்தல் அப்படிங்கிற ஒரு வகுப்பை அதுலேயும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோதிடத்தில் நீங்கள் A to Z என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிலபஸ் அப்படிங்கிறத நான் அந்த ஆப்பில் உங்களுக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோதிடம் படிக்கணுங்கிற ஆர்வம் உடையவர்கள் பராசரி முறை, ஜெய்மினி முறை, தஜிகா முறை, ஷட்பலம், பாவபலம், விம்சோபக் பலம், அது தவிர திருமண பொருத்தம், திருக்கணித முறை ஜாதகம் எழுதுறது, வாக்கிய முறை ஜாதகம் எழுதுறது, ஏன்னா கண்டிஷனல் தசாஸ், பராசரி மகர்ஷி சொல்லியிருக்கக்கூடிய 42 விதமான தசா சிஸ்டத்தில் 9 விதமான கண்டிஷனல் தசாஸ் அப்படிங்கிறத பற்றி நான் அதை பேசியிருக்கேன். ஸோ சிறப்பு லக்னங்கள், ஜெய்மினி முறையில் சொல்லக்கூடிய உபபதா லக்னம், பதா லக்னங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், ஆருட பதா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்பெஷல் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்ட்ரோகுமார்ஜி ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது லைவ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். ஸோ அது மூலமாக நீங்கள் ஜோதிட தெளிவு அப்படிங்கிறத நீங்கள் அடைய முடியும். ஸோ இத்தனை வாய்ப்புகளை நம்ம வந்து தமிழகத்தில் எத்தனையோ ஆப் இருக்குது தமிழ்நாட்டில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய ஆப்பில் இருக்கக்கூடிய யுனிக்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மற்றவங்களாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். என்னுடைய ஆப்பில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் எல்லாமே படிக்கலாம். பேசிக் அஸ்ட்ராலஜிலேருந்து, பலன் சொல்லக்கூடிய ஜோதிட முறையிலேருந்து, திருமண பொருத்தத்திலேருந்து, கணித முறைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து, பஞ்சாங்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஆரம்பித்து எல்லாத்தையுமே அதில் நான் உங்களுக்கு வீடியோ பாடங்களை நான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது சிம்பிளாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். ஸோ இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான கண்டென்ட் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குங்கிறது தான் இந்த அஸ்ட்ரோகுமார்ஜி ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஆப்பையும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இதே நேரம் நடக்கக்கூடிய அந்த ரிலீஸ் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நமக்கு இந்த திருக்கணித முறைப்படி ஜாதகம் கணிக்கக்கூடிய இந்த வீடியோ வகுப்பை என்னுடைய ஆருயிர் அண்ணன் சேலம் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க கணிதர் மற்றும் திருப்பதி தேவஸ்தான பஞ்சாங்க கணிதருமான எனது அருமைக்குரிய அண்ணன் திரு நரநாராயணன் அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த வீடியோ கிளிப்பை ஒரு கிளிப்பை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிங்கண்ணா. சரி, இது திருக்கணிதம் அப்படிங்கிறப்ப வந்து திரு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பார்வை, அதாவது பார்த்து கணித்தல். அதாவது
வானத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதாவது வந்து எங்கெங்க கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து எப்பாவது மாறிச்சுன்னா அது கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பண்றதுதான் திருக்கணிதம்ங்கிறது. திருக்கணிதம் விட திருக்கணிதம், திருக்கணிதம்ங்கிறது தான் திருக்கணிதம் தான் மாறி போச்சு. ஆனா பொதுவா வந்து மக்களுக்கு வந்து திருக்கணிதம் அப்படிங்கிறப்ப அந்த அது கணிதம் பண்றதுக்கு பஞ்சாங்கம் வச்சு கணிதம் பண்ண தெரிஞ்சாதான் ஜோசியம் சொல்ல கரெக்டா வரும். நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து உதயாதின்னா என்னன்னு தெரியல, உதயாத் பூர்வமுக்கும் வித்தியாசம் தெரியல, உதயாதிக்கும் உதயாத் பூர்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த ஆத்யந்தம் பரம் நாளிகை, செல்லு நாளிகை, இருப்பு நாளிகை அப்படின்னா அது கூட பாருங்க. ஏன்னா வந்து நமக்கு தான் இந்த பட்டன் தட்டினா உடனே எல்லாம் வந்துருதே, அதே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா வந்து பொதுவா வந்து இந்த கணிதம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்து வந்து வரக்கூடிய கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு காலத்துல வந்து நான் வந்து சின்ன வயசுல, அதாவது வந்து 13 வயசுல வந்து எங்க அப்பா வந்து எனக்கு 6வது படிக்கிறப்ப 12, 10, 11 வயசுல எனக்கு ஜாதகம் சொல்லி கத்து கொடுத்துட்டாரு. ஜாதகத்துக்கு எப்படி எழுதணும்னு கத்து கொடுத்தாரு. 13 வயசுல வந்து எனக்கு டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தா நான் ஜாதகம் எழுதுவேன். அந்த மாதிரி அந்த அந்த கெப்பாசிட்டியை வந்து எங்க அப்பா எனக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த எங்க அப்பா வந்து படிச்சது 5வது தான். அந்த காலத்துல 5வது தான். ஆனா வந்து அவர் வந்து கிரகணம் போறதுக்கு எப்படின்னு அவர் சொல்லுவார் எனக்கு. கிரகணம் போறதுக்கு முக்கியமானது என்னன்னா காஸ் டீட்டா, சைன் டீட்டா, கொசைன் டீட்டா எல்லாமே முக்கியம். அதெல்லாமே வந்து அதெல்லாம் எப்படி போறதுன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். சாதாரணமா வந்து ஒரு பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் பிஹெச்டி படிக்கிறவங்க என்ன கணிதம் தெரியுமோ அதை வந்து அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எப்படின்னா அவர் வந்து அவரே வந்து அந்த காலத்துல சிஜி ராஜன் நிறைய புக் எழுதியிருக்கார். பஞ்சாங்க கணிதத்தை பத்தி நிறைய புக். அதை வந்து அவர் படிச்சு அதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு சொல்லி கொடுத்தார். இத்தனைக்கு வந்து அவர் படித்தது 5வது தான். மதுரையில படிச்சார் அவர். அவர் வந்து அந்த அந்த படிக்கிற வயசுல வந்து மதுரையில வந்து அந்த சீனிவாச பெருமாள் கோயில்ல வந்து எங்க தாத்தா பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் இருந்தாரு. அப்போ வந்து அவர் வந்து அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு 5வது படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆனா இதெல்லாம் இருக்கிறனாலதான், அதெல்லாம் சொல்லி கொடுத்தனாலதான் நான் என்னால பஞ்சாங்கம் கரெக்டா கணிக்க முடியுது. இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து என்னால வளர்ச்சி அடைய முடியாது. கணிதம் இருந்தாதான் ஜோசியம் சொல்றதுக்கு நல்ல ஒரு தைரியமும் வரும். ஏன்னா ஒரு உதாரணம் வந்து நீங்க வெறும் கம்ப்யூட்டர்லயே நம்பவும் முடியாது. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஒரு பெண் வந்து ஒரு பிறந்திருக்கா. பிறகுறப்போ வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர்ல ஷீட் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து கம்ப்யூட்டர் ஷீட்ல பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து எல்லாமே வந்து ஜாதகம் வந்து ரொம்ப நல்ல அற்புதமா இருக்கு, பிரமாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில பிரச்சனை ஆன பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வர்றப்போ அப்புறம் இன்னொரு கம்ப்யூட்டர் ஷீட் கொண்டு வந்தாங்க. அதையும் அவங்களே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஷீட்ல பார்த்தா ஒரு லக்கணம் இருக்கு, இன்னொரு கம்ப்யூட்டர் ஷீட்ல பார்த்தா இன்னொரு லக்கணம் இருக்கு. அதனால வந்து நம்ம கம்ப்யூட்டரையே மாத்திரம் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ரீசெண்டா என்ன ஆகுதுன்னா சில இடங்கள்ல கம்ப்யூட்டர்ல வந்து அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் போடாமையே 00 போட்ட நிறைய இது வந்து ஜாதகங்கள் வருது. அது என்ன அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகமே தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டா நமக்கு வந்து கணிதம் தெரிந்தால்தான் முடியுமே தவிர கணிதம் தெரியாம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. அதனால வந்து இது வந்து இந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு உழைப்பு, கணிதம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அது ஒரு நல்ல ஒரு எண்ணம், ஒரு நல்ல உழைப்பு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அசோக் குமார்ஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியங்கள் பண்றது வந்து ரொம்ப இந்த ஜோதிட உலகத்துக்கே ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதனால வந்து இது பெருமை, அந்த நாளை வந்து எல்லாருமே பயன் பெறணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு கிடைச்சது வந்து இது ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கணிதம் அப்படிங்கிறப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பஞ்சாங்கத்தை நமக்கு இதுக்கு நம்ம என்னோட சீனிவாசன் பஞ்சாங்கலாம் எழுதுறேன்னா அது காரணம் வந்து அடிப்படை ஆரம்பத்துல நான் போட்ட கணக்குகள் தான் காரணம். கணக்குகள் இல்லாம வந்து எதுவுமே ஜோதிடமே வராது. அதனால வந்து கணக்கு கத்துக்கிட்டாதான் ஜோதிடம்ங்கிறது வரும். இப்போ வந்து நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறதுக்கு முக்கியமான தேவை வந்து இந்த காஸ் டீட்டா, சைன் டீட்டா, கொசைன் டீட்டா, அப்புறம் லாகிரிதம் ரொம்ப முக்கியம். இந்த லாகிரிதம் இல்லாம நான் வந்து இந்த மினிட்ஸ் நாளிகையெல்லாம் கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு அதாவது ஒரு ஒரு கிட்டத்தட்ட எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த ஃபீல்டுல போனா தான் நமக்கு வந்து கணிக்கவே முடியும். அந்த மாதிரி பஞ்சாங்கம். ஆனா வந்து
நீங்க வந்து இந்த பஞ்சாங்கத்தை வச்சு நீங்க பஞ்சாங்கம் கணிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஜாதகம் கணிக்கிறதுக்கு இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கலாம் ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லி கொடுக்க முடியும். அது வந்து நிறைய பேர் பயன்பெற முடியும். அதனால அந்த ஜோதிட உலகத்துக்கு நீங்க செய்யற ஒரு ஒரு நல்ல செயலா இது இருக்கும். அது எல்லோருக்குமே இது ஒரு பாக்கியமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இந்த பஞ்சாங்கத்துல இருக்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஒரு உதாரணம் எப்படின்னா, இப்போ வந்து பஞ்சாங்கத்துல ஆகாமாவை அப்படின்னு இருக்கும். இந்த ஆகாமாவை என்ன அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஆகாம இன்னும் வேடிக்கை என்னன்னா, ஒரு சதஸ்ல நான் ஒரு எந்த சதன்னு சொல்ல ஒரு சதஸ்ல வந்து நான் உட்காந்துட்டு அந்த சதஸ்ல இருக்கிறவங்க கேட்கறாங்க ஆகாமாவை என்ன அப்படின்னு என்னன்னு சொல்லி. இதே மாதிரி பஞ்சாங்க கணிக்க தெரிஞ்சவர் ஒருத்தர், பஞ்சாங்க கணிக்கிறவர், ரெகுலரா கணிக்கிறவர், அவர்கிட்ட அவங்க முதல்ல கேட்டாங்க ஆகாமாவை என்ன? ஆகாமாவை என்ன ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு அன்னைக்கு மாவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்படி கிடையாது, ஆஷாடம், கார்த்திகம், மாகம், அப்புறம் வந்து வைசாகம், இந்த நாட்கள் வந்து நாம வந்து மாதங்கள்ல சூரிய உதயத்துல நம்ம பௌர்ணமி இருக்கிறப்போ நீங்க வந்து புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தின்னு இருக்கு. இததான் ஆகாமாவை அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாங்க விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோதிடர் ஆனா நிச்சயமாக நீங்க வந்து நல்ல விதமாக ஜோதிடம் சொல்லி மக்களுக்கு நல்வழிப்படுத்த முடியும். இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஜோசியத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு பல ரிஷிகள் சொல்லியிருக்காங்க, பலருடைய இது இருக்கு. ஆனா வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஒரு பாருங்க, ஐபிஎல் அதாவது இந்தியன் பீனல் கோட் ஒண்ணுதான். அந்த இந்தியன் பீனல் கோட் ஒரே பீனல் கோடை வச்சுக்கிட்டு 4 ஜட்ஜு முன்னாடி வந்து அங்க வந்து வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறப்போ ஒரு ஜட்ஜு ஒரு மாதிரி எழுதுவார். அவங்க எழுதுறான். ஆனா வந்து ஜோதிடர்கள் மாறி சொன்னா தப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனையே இல்லாத சில ஜாதகங்கள் வரும். பிரச்சனையே இல்லாத ஜாதகங்கள் இருக்கிறப்போ நிச்சயமாக யாருமே தப்பா சொல்ல போறதில்ல. ஆனா சில ஜாதகங்கள் வந்து அப்படியும் இப்படின்னு இருக்கும். அப்படின்னு இப்படின்னு இருக்கிறப்போ வந்து சிலர் வந்து இந்த மாதிரி, சிலர் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜோதிடம் சொல்றதுலயும் ஒரு நியாயம், தர்மத்துக்கு அனுசரிச்சு நாம சொல்லணும். இதெல்லாம் வந்து நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த வகுப்புல இதெல்லாம் நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த திருக்கணிதத்தை பத்தி நீங்க கரெக்டா எடுக்க போறீங்க. அதனால வந்து நிறைய பேர் பயன்பெற போறாங்க. இதை வந்து வெளியிடுறதுல நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. இப்போ அந்த வீடியோ கிளிப்பு வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் அதை நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். சரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திருக்கணித முறைப்படி ஜாதகம் கணித்தல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித முறைப்படி ஜாதகம் கணிப்பதற்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னா, வரக்கூடிய வாடிக்கையாளர் நமக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதெல்லாம் கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். சரியா? முதல்ல நமக்கு வேண்டியது பிறந்த தேதி, நேரம், ஊர். அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, மதுரையினுடைய அதாவது பிறந்த ஊரினுடைய அச்சாம்சம் என்ன, தீர்க்காம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ உதாரண ஜாதகம் 19/9/2024 பிறந்த தேதி, பிறந்த நேரம் 10:30 இரவு PM, பிறந்த ஊர் மதுரையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி இந்த ஜாதகத்தை நம்ம கணிப்போம். ஸோ இதுக்கு மதுரையினுடைய அச்சாம்சம் அப்படிங்கிறது என்ன, அட்சரேகை,
அதாவது ஈக்குவட்டார் பூமத்திய ரேகையிலிருந்து மதுரை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 டிகிரி 58 மினிட் வடக்கு இருக்குது. அதை எப்படி குறிப்பிடுவோம்னா 9 டிகிரி நார்த்து 58 மினிட் அப்படின்னு குறிப்பிடுவோம். 9க்கு மேலே ஒரு 0 மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டிகிரின்னு பேர். 58க்கு மேலே ஒரு சிங்கிள் அப்பாஸ்டபி போட்டிருந்தோம்னா அதுக்கு பேர் மினிட்னு பேர். அதுலேயே டபுள் அப்பாஸ்டபி போட்டிருந்தா அதுக்கு பேர் செகண்ட்ஸ்னு பேர். சரியா? ஸோ நமக்கு இந்த அட்சாம்சம் அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது தீர்க்காம்சம், தீர்க்க ரேகை. அதாவது பூமியை 180 தீர்க்க ரேகைகளாகவும் 180 அட்ச ரேகைகளாகவும் பிரிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரை லொக்கேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு கற்பனையான ஒரு கோடுகள். அதுக்கு பேர் தான் அட்சாம்சம் தீர்க்காம்சம் அப்படின்னு சொல்கிறது. இதில் தீர்க்காம்சம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அட்சாம்சம் நமக்கு முதல்ல பாவகஸ்புடம் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்சாம்சம் ஜோதிடத்தில் பயன்படுது. சரியா? தீர்க்காம்சம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், கரெக்டான டைம், சுதேச மணி அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் மீன் டைம், உள்ளூர் நேரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த தீர்க்காம்சம் அப்படிங்கிறது பயன்படுது. இது ஏன் அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிறந்த நேரம் அப்படிங்கிறது 10:30 PM அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவினுடைய பொது நேரம். இந்த பொது நேரம் அப்படிங்கிறது 82 டிகிரி 30 மினிட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க டைம். ஆனால் குழந்தை பிறந்த தீர்க்க ரேகை எது அப்படின்னு சொன்னால் 78 டிகிரி 10 மினிட்டு. அப்போ இந்த தீர்க்க ரேகை 180 தீர்க்க ரேகைகளாக பூமி பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு பூமி ஒரு முறை ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 180 தீர்க்க ரேகையை கடக்கிறதுக்கு ஒரு தீர்க்க ரேகைக்கு 4 நிமிஷம் டைம் ஆகுது. அப்போது இந்த டைம் டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய தீர்க்க ரேகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மேற்க 64 டிகிரிலேருந்து கிழக்க 94 டிகிரி வரைக்கும் வியாபிச்சிருக்கு இந்தியாவினுடைய தீர்க்க ரேகை. அவ்வளோ டிஸ்டன்ஸு இருக்குது இந்தியாவில். அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தீர்க்க ரேகை டிஃபரன்ஸு. 30 டிகிரி தீர்க்க ரேகை இந்தியாவை கிராஸ் ஆகி போகுது. அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 4 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா 30 டிகிரிக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ கல்கட்டாவில் காலையில் 6 மணி அப்படின்னு சொன்னால் மும்பையில் காலையில் 4 மணி தான். ஏன்னா 2 மணி நேரம் பின்னாடி இருக்குது மும்பை. அப்போது இந்த 2 சிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக. அப்போ இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி நிர்வாகம் செய்கிறது? ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா 10 to 5 ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா இதை எப்படி இந்தியாவில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது உஜ்ஜயினிக்கு அந்த டைம், அந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் 82 டிகிரி 30 மினிட்டு. அப்போ ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 10:30 PM ISTன்னு கொடுத்தா அது எந்த ஊருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உஜ்ஜயினிக்கு தான் கரெக்டாக இருக்கும். 82 டிகிரி 30 மினிட்டுக்கு தான் அந்த 10:30 PMங்கிறது. அப்போ மதுரைக்கான டைம் அப்படிங்கிறது அது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தீர்க்க ரேகையிலிருந்து குழந்தை பிறந்த ஊரினுடைய தீர்க்க ரேகையை கழிக்கணும் வெஸ்ட்ல இருந்தா.
இப்பொழுது இந்த ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு நான் எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போது சுதேசமணி எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எந்த அளவுக்கு நான் கிளாஸை வந்து நான் எடுத்திருக்கேன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு அருமையான என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு கிளாஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதக்கூடிய இந்த வீடியோ வகுப்பை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய பூமி வேலுநாச்சியார் பூமியை சேர்ந்த திரு ஜெய்பாபா ஜோதிடர் ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய உரையை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கலைப்பிரியர் சார், வணக்கம். வணக்கம் 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 குருஜி. வணக்கம். குமார்ஜி அவர்களுக்கு வணக்கம். வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன், குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். இடைமேலூர் மாயாண்டி சாமியினுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த கணித முறையினுடைய கணிதத்தை நமக்கு லான்ச் பண்ண அன்பிற்கும் பாசத்திற்குரிய நரநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். அடுத்து இந்த விழாவில் கலந்து கொண்ட ஜோதிட பெருமக்களையும் அன்பார்ந்த ஆர்வலர்களையும் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பிரபஞ்ச சக்தியானது, இந்த பிரபஞ்சமானது ஆகாயம் உள்ளடக்கியுள்ளது. ஆகாயம் என்பது ஆகாஷ். இந்த ஆகாயம் என்பது பஞ்சபூதங்களில் ஒன்று. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, நிலம், இந்த 5 பூதங்கள் தான் பஞ்ச அங்கங்களாக இருக்கிறது. இந்த பஞ்ச அங்கங்களைத்தான் நம்ம பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்றோம். பஞ்ச அங்கங்களை, அது யோகம், நட்சத்திரம், வாரம், திதி, கர்ணம். இந்த 5 விஷயங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த 5 விஷயங்களுக்கு 5 கோள்களையும் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஆகாயம் என்றாலே குரு பகவானை குறிக்கும், காற்று என்றால் சனி பகவானை குறிக்கும், நெருப்பு என்றால் செவ்வாயை குறிக்கிறது, நீர் என்றால் சுக்கிரன், நிலம் என்றால் புதனை குறிக்கிறது. இந்த யோகம், நட்சத்திரம், வாரம், திதி, கர்ணம். யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நோய் தீர்க்கக்கூடியது. அடுத்து நட்சத்திரம் என்பது கர்ம வினையை பற்றி சொல்வது. வாரம் என்பது தீர்க்க ஆயுளை பற்றி சொல்கிறது. திதி என்பது ஐஸ்வர்யத்தை சொல்கிறது. கர்ணம் என்பது காரிய சித்தியை பற்றி சொல்கிறது. அப்ப இந்த 5 விஷயங்கள் பஞ்சபூதங்கள் சூட்சமுறையில் உள்ளடக்கியதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை பற்றி முறையாக ஒரு ஜோதிடனுக்கு தெரிய வேண்டிய விஷயம். உயிர் வாழ பஞ்சபூதங்கள் அவசியம். நாம் உயிர் வாழ முதன்மையாக இருப்பதே பிராணந்தான். அந்த பிராணந்தான் நட்சத்திரம், அந்த பிராணந்தான் கர்மா, அந்த பிராணந்தான் சனி பகவான். இதையும் பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த நேரத்தின் ஆகாயத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நேரே இழுக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு நேர பிறக்கின்ற போது அது முதல் சுவாசத்தை எடுக்கிறது, முதல் காற்றை எடுக்கிறது. அதுதான் பிறப்பு. ஒரு குழந்தை தொப்புள் கொடியிலிருந்து கட் பண்ணும் போது எப்போது முதல் சுவாசத்தை எடுக்கிறதோ அதுதான் முதல் பிறப்பானது. அந்த சுவாசம்தான் நட்சத்திரம், அந்த சுவாசம்தான் சனி பகவான், அந்த சுவாசம்தான் கர்மா. அதன் அடிப்படையில் தான் குழந்தை பிறக்கிறார்கள். அப்ப ஜோதிடம் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒன்று ஜோதிடத்தினுடைய முன்னுரை தெரிய வேண்டும். அது யாரால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் அதற்கு தோற்றம் என்ன, இரண்டாவது முறை அதனுடைய கட்டமைப்பு என்ன, கணித முறை என்ன, மூன்றாவது முறை பலித முறை என்ன அப்படின்னு. இப்ப எல்லாரும் குமார்ஜி சொன்ன மாதிரி எல்லாம் பலிதத்துக்கு வந்து விட்டார்கள். அதன் கட்டமைப்பை, அது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது, இந்த பில்டிங் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு யார் காரணம், இது எப்படி சொல்லணும், எப்படி ஜாதகத்தை படிக்கணும்னு தான் எனக்கெல்லாம் குரு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஜாதகம் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கல. ஒரு ஜாதகம் நம்ம கையில வந்த உடனே அதை எப்படி படிக்கிறது, எப்படி அவர்களுக்கு பலன் சொல்வது என்பது ஒரு முறை. ஆனால் கணிதம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல 15 கிபி 5-6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்டதுதான் பிருகத் ஜாதகம், வராகிமிரர்களால் உருவாக்கப்பட்ட பிருகத் ஜாதகம். பராசர மகரிஷியினுடைய தொகுப்பில் அவர்களிருந்து தொகுத்து அந்த முதல் எழுதப்பட்ட பலித ஜோதிடம். இப்ப பலிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், கணிதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை.
கம்ப்யூட்டருக்கு போய்விட்டோம், கருவிகளுக்கு போய்விட்டோம். நாம் எல்லாமே இன்று நம் மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஜாதகத்தை எவ்வாறு கணிக்க வேண்டும், எவ்வாறு அந்த ஜாதகத்தை கணித்து உண்மைதானா, ஏன்னா ஜாதகம் என்பது உண்மையான இவர் ஜாதகம் தானா என்று கணிதம் செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த கணிதம் செய்து அந்த கணிதம் பார்த்தோன்னே இது உண்மைதானா என்று தெரிந்து கொண்டு பலன் சொன்னால்தான் அந்த ஜாதகருக்கு பலன் சொல்ல முடியும். பலன் சொல்வதை விட அதை கணிதத்தை சரியாக இருக்க வேண்டும். திரு கணிதம் முறை இது 14ஆம் நூற்றாண்டுல சரி பரமேஸ்வரர் என்ற ஜோதிட மாமேதை வானியலில் திருக்கணித முறையை தெளிவுபடுத்தினார். அந்த திருக்கணித முறையை இன்னைக்கு நமக்கு தேவஸ்தானத்துல திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஆஸ்தானமாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருடைய அந்த ஸ்ரீ சீனிவாசனுடைய பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்தை பத்தி பார்த்திருக்கோம். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை என்னவாக இருக்கும், இது எப்படி இருக்கும்னு கணிதம் கணிச்சாத்தான், கரெக்டா கணிக்கிறது தான் இந்த விஷயம். அதை மகா பெரியவாள் ஒரு நாள் மகா பெரியவாள் உட்கார்ந்து இருக்கும்போது அவருடைய அந்த சபையில அந்த காலத்துல மணி என்பவர் ஜோதிடத்தை இந்த இந்த ஜாதக பஞ்சாங்கத்தை கணித்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர்கிட்ட மகா பெரியவாட்ட வாசிப்பாங்க. அப்ப மகா பெரியவாகிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் அந்த மணியுடைய சகோதரர் கொடுக்க போறாரு. ஆனா கொடுத்த உடனே வாசிக்க சொல்வது மகா பெரியவாருடைய வழக்கம். ஆனால் அன்று வாசிக்க சொல்லவில்லை. அவரை முதல் நாள் 2 நாள் 3 நாள் இப்படியே காக்க வைத்து விட்டு 3ஆவது நாள் மகா பெரியவாள் சொல்றாங்க, மணி தம்பி நீ போய் ஜாதகம் சொல்லுவே, பலிதம் சொல்லுவே, கணிதம் தானே உங்களுக்கு தெரியும், கணிக்க தெரியுமே, பலன் சொல்லணும்னு. பலன் சொல்றதெல்லாம் எனக்கு வராது மகா பெரியவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவர் போய் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஜோதிடம் என்று பிடிக்கவில்லை, ஏனென்றால் பலன் சொல்லும் போது மட்டும் ஒரே மாதிரியாக ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால நான் இந்த சாப்டருக்கு போகல, கணிதத்தோட நான் நின்று விடுகிறேன் என்று அவர் சொல்றாரு. சொன்ன உடனே சரி போ என்று அனுப்பி விட்டு மறுநாள் மகா பெரியவா என்ன செய்யறாருன்னா, ஒரு தம்பதிகள் வர்றாங்க. வந்தோடனே மகா பெரியவா என்னுடைய மகளுக்கு பொருத்தம் பார்க்கணும், நான் யார்கிட்ட போய் பார்க்கலாம்னு அவரையே ரெஃபர் பண்றாரு. அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு. கொடுத்து பலன் சொல்ல நல்லா சொல்லுவான் அப்படின்னு. அங்க போய் கொடுக்க போகும்போது அவர் சொல்றாரு, எனக்கு ஜோதிடம் தெரியாது, பலன் சொல்லவும் தெரியாது, மகா பெரியவா கொடுத்து விட்டா நான் எப்படி சொல்ல முடியும். திருப்பி அனுப்பிவிட்டார். மீண்டும் அவர் மகா பெரியவாரை சந்திக்கிறாரு. இப்படி சொல்லி விட்டாரு, அப்படி சொல்லி விட்டாங்களா, நாளைக்கு நீ போ அப்படின்னு அனுப்புறாரு. அனுப்பின உடனே இவர் போறார். போய் மறுபடியும் கேட்கிறாரு, உங்களைத்தான் பலன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு உடனே அவரு வேற வழி இல்லாமல் ஜாதகத்தை கணித்து பலன் எடுத்து சொல்லுகிறார். இது அருமையான பொருத்தமாக இருக்கிறது, இதை பொருத்தி வைத்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதற்கடுத்து அவர் போய் பார்க்கிறார் மகா பிரிவால. சொல்லிட்ட போல இருக்கே, நல்லா பலிதம் வந்துருச்சே, நீ சொல்லுவதாக நினைக்கிறாய், நீ சொல்லவில்லை, இந்த பிரபஞ்சம் சொல்கிறது, உன்னுள் நான் இயக்குகிறேன் என்று மகா பிரிவாளுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் கிடைக்குமானால், மகா பெரிவாள் போன்ற மகா சக்தி உள்ளவர்கள், ஞான திருஷ்டியுடைய சித்தர்களும் யோகிகளும் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறதோ, மாயாண்டி சாமிகள் எனக்கு ஆசீர்வித்தார், என்னை படிக்க சொன்னார், அது போல சொல்லும் போது அந்த பலிதத்திற்கு நீங்கள் எதை வென்றனா சொல்லலாம். கணிதம் என்பது உங்கள் மூளையை போன்றது, நீங்கள் கணிப்பதுதான். இந்த கணிதம் சரியான ஜாதகமா, இது சரியான கணிதமா என்று கணிக்க தெரிந்தவர் மட்டும்தான் கால கணிதன் அப்படின்னு சொல்லலாம். பலிதன் யார் வேணாலும் இருக்கிறான். மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சரியாக போகணும். அந்த மருந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அது உடல் கூறுபாடுக்கு எவ்வாறு என்ன செய்ய போகிறது என்று அந்த அனட்டாமி தெரிந்தவர்கள், அந்த மெடிக்கல் தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய டாக்டர்களுக்குத்தான் தெரியுமே தவிர, அங்க இருக்கிற கம்பவுண்டருக்கும் அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ்க்கெல்லாம் தெரியுமா என்றால் தெரியாது. அப்ப ஜோதிடருக்கு 3 விஷயங்கள் தெரிய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல இந்த திருக்கணித முறை என்பது அருமையானது. ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லா இடமும், இந்த பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் எல்லா இடத்திலையும் ஒரே நேரம் இல்லை, ஒரே டைம் இல்லை, ஒரே நிமிஷம் இல்லை, வெவ்வேறு நிமிஷங்களில் வெவ்வேறு மணியிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
என்று திருத்தி தெளிவாக கணிக்கப்பட்ட திருக்கணித முறை. வாக்கியம் என்பது தோராயமாக, இது எல்லாத்துக்கும் பொதுவானது. அமெரிக்காவில் பிறந்தாலும் இதே தான், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த முறை அருமையான முறை. அதை நல்லா படிக்கணும், பஞ்ச அங்கங்களை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் பஞ்ச அங்கங்களோட பேசணும். இந்த குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் தான் பஞ்ச பூதங்களாக இருந்து நம்முடைய சுவாசத்துக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது பலனாக வருவது என்பது அவருடைய சக்தியும் இந்த கணித முறைகளையும். இதுல இந்த 2 நல்லா பாட்டா பிரிச்சிருக்காரு. ஒரு பாட்டு கணித முறை, இன்னொன்று கணித முறை. இந்த கணித முறையையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இதை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். இந்த கணித முறையை பார்த்து அதை கற்று தெளிவுபடுத்த பிறகு ஒரு ஜோதிடனுக்கு அழகு என்ன அப்படின்னா, சுயமாக ஒரு ஜாதகம் எழுத தெரிய வேண்டும். அவர் எழுதி பார்க்க வேண்டும். எழுதி பார்க்கும் போதுதான் ராசி மண்டலத்துல எந்த கிரகம் எந்த டிகிரியில, எந்த மினிஸ்ல, எந்த நட்சத்திரத்துல, எந்த பாதத்துல பயணிக்கிறது. ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருகிறது. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தருகிறது. நட்சத்திரம் என்பதுதான் அதை பிடிச்சு நிப்பாட்டுது. அந்த கிரகம் தானாக இல்லை. அந்த கிரகத்தை நிப்பாட்டி இருப்பது யாரு? ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துக்குள்ள அடைக்க போறோம்னா எந்த நட்சத்திரத்துல எந்த சாரத்துல இருந்துதான் அடைக்க முடியும் என்று கேட்க வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் இருந்தால்தான் அது அம்சம் என்று அமைக்க முடியும். தசா வர்க்கங்களையும் அமைக்க முடியும். எதுக்கும் அந்த கணித முறை தேவை. அந்த கணித முறையை எளிமையான முறையாக என் அருமை நண்பர் ஜோதிடகுமார் அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார். சுதேசிமணி, உண்மைமணி, உஜயினிக்கு போய் பார்க்க வேண்டியதா. சூரிய உதயம், சூரியனிலே நம்முடைய முதல் சூரிய உதயம் தமிழ் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசத்தில் உதயமாகிறது அப்படின்னு தெரியணும். உஜயினி தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட் டைம் என்று தெரிய வேண்டும். உலகத்துக்கு கிரீன் வீச்சு தான் தர வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்படி கணித முறையை கணித்தவன் தான் காலக்கணிதன், அவன்தான் ஜோதிடன், அவன்தான் சாஸ்திரவான், அவன்தான் நிரந்தரமான ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி விரைவெடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய இந்த விழாவில் அனைவரையும் ஜோதிடத்தை படிக்க தூண்டும் விதமாக திரு நரநாராயணன் அவர்களுடைய உரையும் திரு ஜெய் பாபா கலைப்பிரியர் அவர்களுடைய உரையும் அமைந்திருந்தது. இதில் வருவோமா வேண்டாமா அப்படின்னு அந்த பார்டரில் நிற்கிறவங்கள பூரா கையை பிடிச்சி உள்ள இழுத்து விட்ட மாதிரியான ஒரு பேச்சு உங்களுடைய பேச்சு. அது தெளிவான முறையில் ஜோதிட கணிதம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை பற்றி இருவருடைய சிறப்பு விருந்தினர்கள் இருவருடைய உரையும் நமக்கு தெளிவாகவே உரைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி என்பது மிகச்சிறந்த நிலையிலே இன்றைக்கு இந்த வீடியோ பாடங்கள் திருக்கணித முறைப்படி வீடியோ பயிற்சி, ஜாதகம் எழுதக்கூடிய வீடியோ பயிற்சி வகுப்புகள் என்ற இந்த நிகழ்ச்சி வெகு விமர்சையாக தன்னுடைய திரு நரநாராயணன் அவர்கள் வெளியிட்டார். அதை திரு ஜெய் பாபா கலைப்பிரியர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர்கள் அவங்களுடைய பார்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா சண்டே அன்னைக்கு ஈவினிங் அவங்களுடைய பர்சனல் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டுருக்கீங்க. முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே யோசிப்பேன். ஏன்னா உங்கள் வேலையெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து என்னமோ சொல்ல வராரு ஜோதிடர் குமாரையர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க இல்லையா. ஸோ உங்களை ஒரு ஏமாற்றத்தோடு நான் அனுப்ப எப்போவுமே விரும்பியது கிடையாது. நான் எந்த ஒரு வீடியோ வகுப்பு எடுத்தாலும் அல்லது ஜோதிட சம்பந்தமான எந்த வகுப்புகளை நான் அறிமுகம் செய்தாலும் அதற்கு ஒரு சிறிய அன்பளிப்பாக என்னால் முடிந்த ஒரு விலை குறைப்பு அப்படிங்கிறத நான் செய்வேன் கண்டிப்பாக. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இந்த வீடியோ வகுப்பிற்கான கட்டணம் அப்படிங்கிறது 3000 ரூபாய். ஸோ அதற்கான இதெல்லாம் இருக்குது, டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ், பஞ்சாங்கம், அந்த ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொரியரில் நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஸோ அதில் வந்து அதுக்கான இதெல்லாம் இன்க்ளூடட் தான் இதில். ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இன்று மற்றும் நாளை 2 நாட்களுக்கு ஒரு 500 ரூபாய் அதை குறைத்து 2500 ரூபாய்க்கு நான் அதை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் கலந்துக்கிட்டவங்க மட்டும் இல்லை, கலந்துக்காதவங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள்.
பட் இது 2 நாள் இந்த ஆஃபர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இருக்குது. என்னுடைய ஜிபே எண்ணில் பணம் செலுத்திட்டு 9445145915 அப்படிங்கிற ஜிபே நம்பரில் பணம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். 6369341299 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி, அஞ்சல் முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக அந்த டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் மற்றும் பஞ்சாங்கம் ஃபோட்டோ காப்பி பயிற்சிக்கானதை நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். அது உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவுடைய லிங்க் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அந்த வீடியோவை லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும், அது அக்சஸ் கேட்கும் எனக்கு. அந்த அக்சஸ் நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை தொடர்ச்சியாக எல்லா வீடியோவையும் பார்த்துக்கலாம். இது லைஃப் டைம், ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் லைஃப் டைம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே அந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரொலாங் பண்ணிகிட்டே போகக்கூடாது. அந்த ஷார்ட் பீரியடில் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக டெய்லி ஈவினிங் உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து இந்த கோர்ஸை நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்து அதை உடனே ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி பயிற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே திருக்கணித ஜாதகத்தை எப்படி சரியான முறையில் எழுதுவது அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இது 100% உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கோர்ஸை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாராலும் அடிப்படை கணக்கு தெரிஞ்சால் போதும். அண்ணன் நரநாராயணன் நான் சொன்ன மாதிரி ட்ரிக்னாமெட்ரிலாம் நமக்கு தெரிய வேண்டாம், சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் தேவையில்லை. நமக்கு வந்து கூட்டல் கழித்தல் இது 2 தெரிஞ்சாலே போதும். வேறு பெருக்கல் வகுத்தல் கூட ரொம்ப இதில் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த கோர்ஸை நான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ அனைவரும் இந்த கோர்ஸை வாங்கி பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய சேலம் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க கணிதர், திருமலை திருப்பதி தேவஸ்தான பஞ்சாங்க கணிதர் திரு நரநாராயணன் அவர்களுக்கும், இந்த வீடியோவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சிவகங்கை மண்ணின் ஜோதிடர் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் மற்றும் நேயர்கள், யூடியூப் நேயர்கள், முகநூல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.